கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே 3.5 ஆண்டுகளிலே செய்த அற்புதங்களிலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 7 அற்புதங்கள் சொல்லப்படுகிறது. அவைகளில் 2 அற்புதங்களை நாம் பார்த்தோம். இந்த நாளில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான இன்னொரு முக்கியமான ஒரு அற்புதம். ஒரு திமிதுவாதக்காரனை சுகப்படுத்தினார். அவன் படுத்த படுக்கையா இருந்தான். 5ஆம் அதிகாரத்தில், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, பெதஸ்தா என்கிறதான ஒரு குளத்தருகிலே ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக படுக்கையிலே படுத்துக்கொண்டு அந்த குளம் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தான். அந்த கதை எல்லாரும் நமக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் கூட இந்த கதைக்குள் கடந்து செல்லாதபடிக்கு இயேசு கேட்ட கேள்வி, அவன் கொடுத்த பதில், நடந்த அற்புதம், அதை தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இயேசு அவனை பார்த்து, அவன் நீண்ட நாளாக அந்த குளக்கரையிலே உட்கார்ந்து இருக்கிறதை, படுத்து கிடக்கிறதை அவன் பார்த்து அவனுடைய நிலையை அறிந்து, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நம்ம நினைக்கலாம், இது என்ன ஒரு கேள்வி, அவன் சுகவீனமானமா இருக்கிறான், ஆனா சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்திலிருந்து, நம்முடைய வாயிலிருந்து விருப்பத்தை அறிகிற தேவன். நாம் அவரிடத்துல அவர் ஏற்று அங்கீகாரிக்க வரைக்கும் நமக்கு சுகம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் அவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே, ஆண்டவரே இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று கேட்கின்ற நிலையில அவர் சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த திமிர்வாதக்காரன் நீண்ட நாட்களாக வியாதியாக இருக்கிறான் என்று பார்த்து, அந்த நேரத்துல அவனை பார்த்து கேட்கிற கேள்வி, சுகமாக விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்றான்? நொண்டி சாக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறான். ஐயா, யார் இந்த குளத்தை எனக்கு கலக்குவார்கள்? கலக்கும் பொழுது நான் எப்பொழுது இறங்கி சுகமாவேன்? எனக்கு முன்னால் ஒருவன் முந்தி விடுகிறானே என்று பல சாக்கு போக்களை சொல்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய சொன்ன வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள் ஒன்றையும் கேட்காமல், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சகல அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும் கட்டளையில் இருக்கும். அந்த 38 ஆண்டுகளாக படுக்கையிலே படுத்து கண்டிருந்த நான் அந்த திமிர்வாதக்காரனை, அந்த சுகையினமான ஒரு மனிதனை, உதவி இல்லாமல் இருந்த அந்த மனிதனை அவர் பார்த்து காலூண்டி நிற்க வைத்து நடக்க வைத்தார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அந்த நேரத்திலே அவன் சுஸ்தமாகி அவன் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். உடனே என்று சொல்லப்படுகிறது. இதுதான் மிக முக்கியமான காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகமாக்க இன்றும் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கூட சுகமாக்க முடியாத வியாதி ஏதும் இருக்கும் என்று சொன்னால், அவரிடத்துல ஆண்டவரே நீ சுகமாக்கும் என்று கேட்கின்ற வேளையில அவர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து கேட்கின்ற வேளையில நிச்சயமாக சுகத்தை கொடுக்க வல்லவர். அந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம் மத்தியில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க ஆண்டவரே இந்த 38 ஆண்டுகள் படுக்கையில படுத்துக் கொண்டிருந்ததான அந்த வியாதியஸ்தனை, பெரும்பாடுள்ள அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினீங்கயா, எழுந்து நட என்று சொன்னீங்க. அவன் உடனே எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் பாதிக்கிற, வேதனைப்படுத்துகிற எந்த வியாதியா இருந்தாலும் சுகமாக நீங்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக, விடுதலையின் நாளாக இருக்கட்டும். ஆமென்.